வணக்கம். வடசென்னை 2ஆம் பாகம் 3ஆம் பாகங்களில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஃபைனலா தனுஷ் அவர்கள் பத்தி போயிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சிக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வாடிவாசல் என்னாச்சு, எஸ்டிஆர் கூட பண்ண போறது வடசென்னை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது நான் அடுத்து பண்ண போற படம் வாடிவாசல் இல்ல, வாடிவாசலோட ரைட்டிங்ல கொஞ்சம் டிலே ஆகிறதாலையும் அண்ட் ஆக்டர்ஸோட சேஃப்டிக்காக டெக்னிக்கலா சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால இப்போ நான் அதை பண்ணல, இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ண போறது எஸ்டிஆர் படம் தான். அண்ட் இது வந்து வடசென்னை 2 அப்படின்னு மாதிரி சில ரூமர்ஸ் வருது, அது உண்மை இல்ல. வடசென்னை 2ல கண்டிப்பா தனுஷ் தான் இருப்பாரு. அன்புவின் எழுச்சி தான் வடசென்னை 2 இருக்கும். பட் இப்போ நான் எஸ்டிஆரோட பண்ண போற படத்தோட பேக் டிராப் பாத்தீங்கன்னா வடசென்னையில தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வடசென்னையில இருக்கிற சில கேரக்டர்ஸும் இதுல வர்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைம் லைனும் வடசென்னைக்கு பேரலா நடக்கிறது தான். அண்ட் இதுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்காக தனுஷ் அவர்கள் அத்தனை கோடி கேட்டாரு, இத்தனை கோடி கேட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன். பட் வடசென்னை படத்தோட காப்பிரைட்ஸ்க்கான ஓனர் தனுஷ் அவர்கள் தான், அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ வடசென்னை டைட்டிலையோ இல்ல அதுல இருக்கிற கேரக்டர்ஸையோ இன்னொருத்தவங்க யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காசு கேட்கறதுல தப்பு இல்ல. லீகலாவும் மாரலாவும் அது கரெக்ட் தான். சோ அந்த மாதிரி கேட்கறதே தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி கேட்கறது தப்பே இல்ல, கரெக்ட் தான். பட் ஆனா தனுஷ் அவர்கள் என்கிட்ட அந்த மாதிரி கேட்கல. அதாவது இந்த எஸ்டிஆர் படத்தை கமிட் பண்ணிட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு கால் பண்ணி இதை சொன்னேன். அதாவது வடசென்னை பேக் டிராப்ல நடக்கிற மாதிரி இந்த கதை இருக்கு. அண்ட் இந்த படத்தை வடசென்னையில இருந்து சில கேரக்டர்ஸ் வர்ற மாதிரியும் பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட்டா இதை ஒரு வேற ஒரு படமா கூட பண்ணலாம். சோ அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நான் தனுஷ் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு, சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீங்க வடசென்னையில இருந்து கேரக்டர்ஸ் வச்சு கூட பண்ணுங்க, ஆர் தனியா கூட பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அப்படி பண்ணுங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். அண்ட் வடசென்னையில இருந்து கேரக்டர்ஸை யூஸ் பண்றீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, காசு எதுவுமே வேணாம், என்னோட டீம் கிட்ட சொல்லி நான் என்ஓசி கொடுக்க சொல்றேன். சோ உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இது சம்பந்தமா எஸ்டிஆர் அவர்களுமே உங்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் பிரச்சனை வராத வகையில் இதை பண்ணுங்க, வடசென்னையில இருந்து இது தனியா இருந்தாலும் எனக்கு ஓகே, பட் ஆனா இதனால உங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் மனசாபம் வந்துடக்கூடாது, சோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னா எஸ்டிஆரும் சொல்லியிருக்காரு. சோ இது தெரியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இத்தனை கோடி கேட்டாரு, என்ஓசி கொடுக்கல, அந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக தான் நானே இந்த ஒரு கிளாரிபிகேஷனை கொடுக்குறேன். அண்ட் எனக்கும் தனுஷ்குமான உறவு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால உடையிற ஒரு உறவு இல்ல. நான் பொல்லாதவன்லாம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே தனுஷ் அவர்கள் எனக்கு பினான்சியலாலாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஈவன் இப்போ ரீசெண்டா கூட எனக்கு ஒரு பினான்சியல் பிரச்சனை வந்துச்சு. சோ அப்போ ஒரு பினான்சியர் கூட என்ன கனெக்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்து எனக்கு அந்த பிரச்சனையை முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் பத்தி பரவிட்டு இருந்த தவறான ஒரு வதந்தியை கிளியர் பண்ணிருக்காரு. அண்ட் இது மூலமா நாம எதிர்பார்த்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அதாவது இப்போ நெக்ஸ்ட் பண்ண போற எஸ்டிஆர் படம் பாத்தீங்கன்னா வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள தான் வருது. ஏன்னா தனுஷ் அவர்களும் என்ஓசி ஃப்ரீயாவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சோ வடசென்னையில இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸை இந்த படத்துலயும் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆண்ட்ரியா, அமீர், கிஷோர் அண்ட் சமுத்திரகனின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் இந்த எஸ்டிஆர் படத்துல பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ யார் யார் வரப்போறா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சீக்கிரமே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரப்போது, ரீசெண்டா தான் அதை ஷூட் பண்ணாங்க. அண்ட் அடுத்து டைட்டிலும் ரிவீல் பண்ண போறாங்க. அண்ட் டைட்டில் இப்போதைக்கு ராஜன் வகைராவா இருக்கலாம்னு சொல்லப்படுது. சோ உண்மையானதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம சினி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.